ஹாய் டவுட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரோனவுன்ஸ். ஓகேங்களா? ப்ரோனவுன் இல்லாமல் கண்டிப்பாக இங்கிலீஷ் பேசவே முடியாதுங்க. வாங்க ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். வினு எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருப்பார், அவள் ஒரு வாயாடி. இதில் வினு எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருப்பான்னு டைரெக்டாக அவங்கள சொல்கிறோம். ஆனால் அவள் ஒரு வாயாடி அப்படின்னு சொல்லிட்டு வினுவோட பேரை சொல்லாமல் அவங்கள சுட்டி காணிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அதுதான் வந்து என்னதுன்னா ப்ரோனவுன்ஸ். ஓகேங்களா? ஒருத்தரோட பேரை சொல்லாமல் அவங்கள சுட்டி காணிக்கிறது பேர் தான் ப்ரோனவுன்ஸ். ஸோ இங்கிலீஷில் ப்ரோனவுன்ஸ் வந்து பல டைப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பர்சனல் ப்ரொனவுன்ஸ் தான் பார்க்க போகிறோம். பர்சனல் ப்ரொனவுன்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பர்சன்னா என்ன அப்படின்னா யார் பேசுகிறாங்களோ. இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேசுகிறேன் அப்படின்னா நான் அப்படின்னு நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா நான், நாங்கள். ஸோ இப்போ நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் பர்சன். செகண்ட் பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா யார் கேட்குறாங்களோ. ஆப்போசிட்டில் உங்கள் ஃப்ரெண்ட் இருந்தாங்க அப்படின்னா அவங்க செகண்ட் பர்சன். நம்ம 2 பேருமே இல்லாமல் மூணாவதாக யாராவது ஒரு ஆளை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அவங்க தான் வந்து தேர்ட் பர்சன். இல்லை 1 by 1 பார்க்கலாம் வாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் இப்போ இம்பார்ட்டண்டான ப்ரொனவுன் பார்த்தீங்க அப்படின்னா ஐ, நான், யூ, நீ, நீங்கள், வி, நாம், நாங்கள், ஹி அப்படின்னா அவன், ஷி அப்படின்னா அவள், இட் அப்படின்னா அது, தே அப்படின்னா அவர்கள். தேக்கு இன்னொரு மீனிங் இருக்குது, அவைகள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த 7 ப்ரொனவுன்ஸ் இல்லாமல் நம்ம இங்கிலீஷ் ஃப்ளூவண்ட்டாக பேச முடியாது. வாங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ ஸ்டடி, யூ பிளே. நான் படிக்கிறேன், நீ விளையாடுற. இதில் நாங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன், நீங்கிறது செகண்ட் பர்சன். ஓகேங்களா? இதுவே நாங்கள் அப்படிங்கிறது எப்படி சொல்லணும்னா அதாவது ஒரு டீமாக இருக்கும் அப்படின்னா வி ஸ்டடி, யூ பிளே. நாங்கள் படிக்கிறோம், நீங்கள் விளையாடுறீங்க. இந்த யூங்கிறது நீக்கும் யூஸ் பண்ணலாம், நீங்களுக்கும் யூஸ் பண்ணலாம். இதுவே மூணாவது பர்சன் நமக்கு சம்மந்தமே இல்லாமல் இன்னொருத்தவங்களை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா எப்படி பேசலாம் அப்படின்னா ஹீ ஸ்டடீஸ், ஷீ பிளே, தே பிளேஸ். அவன் படிக்கிறான், அவ படிக்கிறா, அவர்கள். இதில் அவன், அவ, அவர்கள்ங்கிறது தேர்ட் பர்சன். இதே ஒரு அனிமலையோ ஒரு உயிரில்லாத பொருளையோ சொல்லணும் அப்படின்னா அது ஒரு தேர்ட் பர்சன் தான். அதை வந்து இட் ரெப்ரசன்ட் பண்ணி சொல்லலாம். இட் ஈட்ஸ், தே ஈட். அவை, தேங்கிறது அவைக்கும் சொல்லலாம், அவர்களுக்கும் சொல்லலாம். ஓகேங்களா? சேம் லைக் நம்ம யூ மாதிரி. தேங்க்யூ. For more video, please follow this channel.